வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான சீரீஸ் தான் பார்க்க போறோம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். முதல் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல XL11ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு டைம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட வின்னிங்ஸ் எல்லாமே டெலகிராம்ல வந்து உங்களுக்கு காமிப்பேனா. உங்களுக்கு வந்து மற்ற இதுல வந்து இப்போ ஒரு 100 கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா இதுலயும் ஒரு 100 கான்டெஸ்ட் போறீங்கன்னா அதுல வந்து ஒரு நல்ல கிளீன் ஷீப்பான மேட்ச், ஓரளவுக்கு நல்ல மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 80 வின் ஆகுதுன்னு வைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 90க்கு வின் ஆகும். ஏன்னா ஆப்போனன்ட் வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே போல அங்க 100 கான்டெஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு ஆகுது அப்படின்னா இங்க வந்து அதே இது 100 கான்டெஸ்ட் போடுறது 90 ரூபாய் தாங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்ப கம்மி. அதே போல டிடிஎஸ் ஜிஎஸ்டின்னு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு பிபிஎலுக்கு கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் 5 நாட்கள்ல பிபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி T20ல பெருசா வந்து பிச் ரிப்போர்ட்லாம் உடன்பாடு கிடையாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்பதான் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆடினாங்க. யாரு கூட? ஸ்ரீலங்கா கூட. அதை வின் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க விளையாண்ட பிளேயர்ஸ் யாருமே இந்த ஸ்குவாட்ல இல்லை. இது வந்து ஒரு கலந்த மிக்சடு டீமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதே போல பாகிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல யங் பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஒரு 4 பிளேயர்ஸ் கிட்ட வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பொதுவா இந்த பிச் ரிப்போர்ட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இப்படி எனக்கு பெருசா பிச் ரிப்போர்ட்ல உடன்பாடுகள் கிடையாது. ஏன்னா அப்படியே இருந்தாலும் டாஸ் போடும்போது உங்களுக்கு வந்து 9:30 மேட்ச்னா ஒரு 9 மணிக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் எல்லாமே டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டா இந்த பிச்ல இந்தியா தான் விளாண்டாங்க. ஸோ நான் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இந்த பிச் ரிப்போர்ட்ல மேட்ச் வந்து பெருசா போகல. அதனாலதான் நான் பிச் ரிப்போர்ட்டை கவனிக்கல. ஸோ அதே மாதிரி டோட்டலா ஓவராலா இந்த பிச்ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 18 இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. அதுல 9 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 8 பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸா பார்த்தோம்னா 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 12 இன்னிங்ஸும், 170 89க்குள்ள 4 இன்னிங்ஸும், 90+ வந்து ஒரு 12 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 226க்கு 6, லோ ஸ்கோர் கென்யா 73க்கு 10, ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 160ல இருந்து 170 எதிர்பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இங்க தான் நடந்தது நினைக்கிறேன். அங்கேயும் பிச் ரிப்போர்ட்டுக்கு சொன்ன மாதிரி நடக்கல. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மேக்சிமம் இதே பிளே பாசிபிள் 11 வச்சு தான் அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் நம்புறேன். மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்தா ஏதாச்சும் ஒரு பேட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய பாசிபிள் 11 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனிங் டாப் 6 பார்த்துடலாம். ரிக்லட்டன், ஹென்ட்ரிக்ஸ், டசன், அடுத்து வந்து கிளாசன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மில்லர். ஸோ டாப் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் யாருக்காச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கிளாசனுக்கு மட்டும் டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவர் தான் இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நின்றார். அதனால கிளாசனுக்கு வந்து நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல அவர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதே போல இந்த ரிக்கல்டனுக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. இந்தியா சீரீஸோட அவரு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பங்கமா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால 2 பிளேயருக்குமே நீங்க வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தான் இருப்பாங்க. நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டசன் வந்து இப்ப நடந்த அபுதாபி T10ல ஒரு சில மேட்ச் வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்டு ஹிட்டர் கிடையாது. மினிமம் ஒரு 30 அந்த மாதிரி ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அதே போல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து இப்போ 3 T20 இருக்குன்னா நான் எப்போதும் அவரை பத்தி அப்படிதான் சொல்லுவேன். 3 T20 இருக்குன்னா
ஒரே ஒரு T20 மேட்ச் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. மீதி எந்த மேட்சுமே பெருசா அவர்கிட்ட நம்ம வந்து ரன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. பிரிட்ஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா இந்த கம்பேர் டு இந்த 6 பேர்ல அவருக்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டது கிடையாது. அதனால அவருக்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் வந்து யாரும் போக மாட்டாங்க. கிளாசனுக்கு எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க அண்ட் மில்லர். ஸோ நிறைய இப்போ ஒன்னே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாப் 6ல கிளாசனுக்கு வந்து நான் கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரெக்கல்டனுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். மூணாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸா, டசனா, மில்லரா அப்படிங்கிறதுல இருந்து நீங்க மூணாவது ஒரு பிளேயரை வந்து நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க டசன் அடிப்பார் நினைச்சா டசன் எடுங்க, ஹென்ட்ரிக்ஸ் அடிப்பார் நினைச்சா ஹென்ட்ரிக்ஸ் எடுங்க, மில்லர் அடிப்பார் நினைச்சா மில்லர் எடுங்க. மோஸ்டா எல்லாருமே டசனோட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா க்ரூகர், சிமிலேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோர்கியா, அடுத்து சாம்சி, அடுத்து வந்து பிராட்மேன். ஸோ பவுலிங் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. இதுல பீட்டரை கூட உள்ள கொண்டு வரலாம் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல. ஏன்னா 4 ஃபாஸ்ட் இருக்கிறதுனால ஒரு ஸ்பின்னரை வச்சு விளாடணுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம், அப்படி கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்தியா சீரீஸோட அவங்க ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆனாங்க, 4 ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால நான் வந்து ஒரு ஸ்பின்னோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக்கா ஒரு ஸ்பின்னர் இருக்கிறதுனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த க்ரூகரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அட்வான்டேஜ் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல டாப் ஆர்டர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுப்பாரு. அதே போல ரொம்ப சீரியஸ் மேட்ச் வந்து கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் எல்லாம் சொதப்பினாங்க கூட சிமிலேன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ரன் வந்து கணிசமா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. அண்ட் இனிஷியல்ல பவுல் பண்றது இவங்க 2 பேரும் தான், பிராட்மேன், நோர்கியா தான் பவுல் பண்ணுவாங்க. டெத்லயும் அவங்களுடைய அட்டாக் வந்து கண்டிப்பா இருக்கும். சிமிலேன் வேணா ஒரு ஓவர் வந்து டெத்ல வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாசன், ரெண்டாவதா ரிக்லட்டன், மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா டசன், நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா க்ரூகர், அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா நோர்கி, ஆறாவது வந்து சாம்சி, ஏழாவது வந்து பிராட்மேன். ஸோ இந்த 7 பேருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளாசனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். ரிக்லட்டனுக்கு கேப்டன் விசி எடுக்கலாம், நோர்கிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், சாம்சிக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். ஸோ இந்த 2 பவுலிங் ஆப்ஷன், 2 பேட்டிங், அது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதை கவனமா பார்த்துக்கோங்க. இந்த 4 பேருக்குமே நீங்க ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக் எது விளையாண்டாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எடுங்க. அடுத்ததா பாகிஸ்தான் வந்து நல்ல டீமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜிம்பாவே கூட போய் கூட திணறிட்டு தான் கிடந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா கூட 1 சீட போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அகைன் சவுத் ஆப்பிரிக்கா கூட போறாங்க. எப்படி ஆடுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் 6ல அயூப், முகமது ரிஸ்வான், பாபர் அசாமு, உஸ்மான் கானு, சால்மானு, இம்ரான் கான். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் 6 வந்து நல்லாவே இருக்கு. பேட்டிங் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா எப்படி ஆடுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுல வந்து டபுள் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா முகமது ரிஸ்வானுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. சால்மான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ பவுல் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 or 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு, அதுக்கு மேல பண்ண மாட்டாரு. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி 2 மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது அகமது இருக்கிறாரு, முக்கியமும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 2 பேரை தவிர்த்து அவரு நிறைய ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. அதனாலதான் அதிகபட்சம் 1ல இருந்து 2 ஓவர் மட்டுமே அவருக்கு வந்து பவுலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க, ஜிம்பாவே சீரீஸோடையும் பவுல் பண்ணி இருக்கிறாரு, பாகிஸ்தான் சீரீஸோட பெருசாலாம் பவுல் பண்ணது கிடையாது. சாரி, ஆஸ்திரேலியா சீரீஸோட பெருசா பவுல் பண்ணது இல்லை. ஸோ அதனால இந்த டாப் 6ல பாத்தீங்கன்னா டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்வானுக்கு மட்டும் அது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா அயூப் வந்து பவுல் பண்ணலாம். ரொம்ப ரேரா, எல்லா மேட்சும் நீங்க கட்டாயம் பவுல் பண்ணுவாருப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. பவுல் பண்ணனாலும் பண்ணலாம், அப்படிப்பட்ட பிளேயர் தான் அயூப். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அயூப் வந்து கொஞ்சம் ஹார்டு ஹிட்டர். நீங்க ரிஸ்வானு, பாபர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உருட்டி ஆட பிளேயர். நம்ம ஊர்ல கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் ஆடுவாங்க. 10 பால்ல 12, 10 பால்ல ஒரு 13 அவ்வளவுதான் அடிப்பாங்க. ஆனா அயூப் வந்து அந்த மாதிரி இல்ல, நல்ல டேலண்டடான பிளேயர். பாகிஸ்தான் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட போகும்போது கூட பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் அவர் வந்து. அதனால
மேபி அவர் வேணா ஓரளவுக்கு நினைச்சா ஹார்ட் ஹிட்டரா வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் எல்லாருமே காமனா பாத்தீங்கன்னா ரிஸ்வானுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துருவாங்க, பாபருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்துருவாங்க. இந்த ரெண்டு பேரை தவிர்த்து நம்மளால ஸ்மால் லீக் போக முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90% மேல இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஐயூபையும் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இம்பார்ட்டன்ட்ல வந்து எல்லாருமே எடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய உஸ்மான் கானும் சால்மானையும் இம்ரான் கானையும் யாருமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து ஐயூபு, ரிஸ்வானு, பாபர் இந்த மூணு பேரையும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நினைச்சீங்க கொஞ்சம் போலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த சால்மானுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒன்றும் விக்கெட்டே விடாம ஆடக்கூடிய டீம்லாம் கிடையாது. கண்டிப்பா விக்கெட் விடுவாங்க, சால்மான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்ரான் கானுக்கும் மேபி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவருக்கு வந்து ஒரு 40% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 30% இவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மேட்ச் ஸ்கோர் பண்றாரு. ஸோ டாப் 6 இவ்வளவுதான். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா முக்கியமே அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அகமது, அப்பாஸ் அப்ரேடி. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் இருக்காங்க. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது சயின்ஸா அஃப்ரிடி தான் அட்டாக் பண்ணுவாரு, அண்ட் அஃப்ரிடியும் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க தான் 1-4 இந்த ஓவர் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே லாஸ்ட் ஓவர்ல ஹாரிஸ் ரஃப் வந்து வருவாரு. டெத்ல ஹாரிஸ் ரஃப் வந்து 2 ஓவர் போல் பண்ணுவாரு, அஃப்ரிடி 1 ஓவர், இவரு வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் டெத்ல. ஸோ கடைசி 4 ஓவர்ல வந்து அஃப்ரிடி ஹாரிஸ் ரஃப் வந்து 2, அஃப்ரிடி 1, இவங்க 1. ஸோ இந்த 3 பேரையுமே கட்டாயமா உங்க டீம்ல எடுத்துக்கோங்க. 3 பேர் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 6ல இருந்து 7 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா குறைஞ்சது 5ல இருந்து 6 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. இந்த 2 ஸ்பின்னர் அகமதும் சரி முக்கியமும் சரி நல்ல யங் டேலண்டட் பிளேயர்ஸ், எல்லாருமே 2000+ மேல பிறந்தவங்க தான், நல்ல நம்மளோட சின்ன பசங்க தான், நம்ம வயசு தான் அந்த இது. ஸோ அதனால நல்லா டேலண்டா விளையாடுறாங்க. ஜிம்பாப்வே சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு பெருசா இது கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் பிஷ்னாயி, இவங்கெல்லாம் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. அக்சர் படேல் வந்து விக்கெட் எடுக்கல. பட் நீங்க மேபி போகணும்னா டீம்ஸ் வந்து முக்கியமுக்கு ஆர் அகமது இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க. பட் இந்த ஃபாஸ்ட் வந்து அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அப்ரேடி இந்த 3 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அதனால வேணாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ரிஸ்வானுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், சயின்ஸ் அஃப்ரிடிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், ஹாரிஸ் ரஃப்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், அப்பாஸ் அப்ரேடிக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே எடுக்கலாம். பாபர் அசாம் எப்பயாச்சும் ஒரு மேட்ச் வந்து 30-40 ரன் ஸ்கோர் பண்றாரு. பட் நம்ம சேஃபா பிக் பண்ணிக்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஏன்னா பாபரை வந்து 90% அவர் விளாண்டாலும் சரி விளாடாட்டாலும் சரி, ரிஸ்வானும் அப்படிதான் 90+%. ஐயூபையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70+% வந்து எடுத்துடுறாங்க. இந்த 3 பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க எல்லாரும். நம்ம கொஞ்சம் இந்த பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும் கூட அடிச்சிடலாம், ஆப்போனண்ட்டை ஈஸியா வின் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் காமிக்கல, ரொம்ப வீடியோ லென்த்தாக போது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே டெலகிராம் சேனல்ல நாளைக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்கணும், நாளைக்கு வந்து கரெக்டா டைமுக்கு வந்து டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச் ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன், பிச்சோட பவுண்டரி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா. ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.